ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சராஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம எல்லோருக்குமே சாக்லேட் வந்து ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி இந்த ஹாட் சாக்லேட் ரெசிபி எல்லோருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். ஆனால் இந்த ஹாட் சாக்லேட் ரெசிபியை ஹெல்த்தியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதில் நான் சுகர் சேர்க்கலை, கார்ன்ஃப்ளவரும் சேர்க்கலை. அதே மாதிரி சூப்பராக ஹெல்த்தியாக செம்ம டேஸ்டியாக இந்த ஹாட் சாக்லேட் ரெசிபி நான் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்களும் இதை எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். ஸோ இதை நம்ம ஹாட் சாக்லேட்டுன்னு சொல்கிறோம். இது நம்ம சூடாகவும் குடிக்கலாம், நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட குடிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு நான் இங்கே ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுலில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சேர்க்க போகிற பொருள் பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம் தான். நான் இங்கே இனிப்புக்காக நான் இங்கே 6 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். ஸோ நான் இங்கே 2 கிளாஸ் அளவுக்கு தான் இந்த ஹாட் சாக்லேட் செய்ய போகிறேன். ஸோ அதோட மெஷர்மெண்ட்டு தான் நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ 6 பேரிச்சம்பழத்தையும் நம்ம இந்த மாதிரி அதோட விதையை தனியாக எடுத்துகிட்டு சதையை மட்டும் நம்ம இந்த பவுலில் சேர்த்துப்போம். ஸோ நான் எடுத்துருக்க பேரிச்சம்பழம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான பேரிச்சம்பழம். அதனால் இது சீக்கிரமாகவே நமக்கு வந்து ஊறி வந்துடும். நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும் போது கூட நம்மளுக்கு சீக்கிரமாக இது வந்து அரைஞ்சி வந்துடும். ஒருவேளை நீங்கள் எடுக்கிற பேரிச்சம்பழம் கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா சுட சுட பால் ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ நான் வெதுன்னு நான் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன். ஸோ பாலை சேர்த்துட்டு இந்த பேரிச்சம்பழத்தை ஒரு 10 நிமிஷம் இந்த பால் கூட ஊற வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம ஹாட் சாக்லேட் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். அப்புறம் திரும்பவும் 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நான் இங்கே 1 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லா கடையிலையும் கிடைக்கிது, உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம இதை அடுப்பில் வச்சிடலாம். ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணது ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம பாத்திரத்தை அடுப்பில் வச்ச பிறகு ஹையில் வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டி விடுங்க. உங்களுக்கு வந்து ராகி மாவு வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து வரணும். ஏன்னா நம்ம ராகி மாவு சேர்த்துக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷமாச்சும் இந்த மிக்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து வரணும். ஸோ அந்த கேப்பில் நம்ம பேரிச்சம்பழமும் பாலும் ஊற வச்சோம் இல்லையா, அதை வந்து ஒரு பிளெண்டரில் போட்டுட்டு நல்லா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ இந்த ஹாட் சாக்லேட் ரெசிபிக்காக நான் இனிப்புக்கு பேரிச்சம்பழம் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அந்த இனிப்பு பத்தலைன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட இடையில நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது அந்த பக்கம் இருக்கட்டும். இங்கே நம்ம சேர்த்த ராகி மாவு, கொக்கோ பவுடர், பாலும் நல்லா வெந்து கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுத்தது இதுக்கு என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டார்க் சாக்லேட் தான். ஸோ இந்த மாதிரி சாக்கோ சிப்ஸ் வந்து கடையில் வந்து இப்போ எல்லா கடையிலையும் கிடைக்கிது. ஸோ இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துப்போம். அப்போ தான் இந்த ஹாட் சாக்லேட்டுங்கிற ரெசிபி வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகும். உங்களுக்கு ஒருவேளை இந்த சாக்லேட் சிப்ஸ் கிடைக்கலன்னா நீங்கள் 10 ரூபா டைரி மில்க் கூட 1 எடுத்து இதில் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த ட்ரிங்க் குடிக்கும்போது உங்களுக்கு அப்படியே சாக்லேட்டோட ஃப்ளேவர் செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம சாக்லேட் ஆட் பண்ண பிறகு ஒரு வாட்டி நல்லா சாக்லேட் நல்லா கொதித்த பிறகு கரைஞ்ச பிறகு நம்ம பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுப்போம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே சூப்பராக கொதித்து வரும், இந்த மாதிரி பொங்கி வரும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்களுக்கு சுகர் செக் பண்ணி பாருங்கள். சுகர்னால் இனிப்பு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு போட்ட டேட்ஸ் பத்தலைங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஈஸியான சூப்பரான டார்க் சாக்லேட் ரெசிபி இங்கே ரெடி ஆகிடுச்சு. இது குடிக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் சூடாகவும் குடிக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சும் குடிக்கலாம். செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் சூடாக குடிக்கிறீங்கன்னா ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இந்த மாதிரி பாதாம் பருப்பை க்ரஷ் பண்ணி போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா சாக்கோ சிப்ஸை, அதையும் அதில் சூடாகவே நம்ம போட்டுட்டு குடிக்கும்போது அந்த சாக்கோ சிப்ஸ் அப்படியே வாயில் கரையும் போது செம்ம சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த டார்க் சாக்லேட் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம எப்படி ஹெல்த்தியாக மாற்றிக்கணுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.